அப்புறமா பிரஜன் வந்து திருப்பி அட்வைசஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ கேம் விளையாடு, எல்லாருமே இங்கே எக்ஸ்போஸ் பண்ணு, இனிமேல் அழுகன்னு ஒன்று உனக்கு வரவே கூடாது, உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லைடா, ரம்யா போனதுக்கப்புறம் நான் தனியாக இருந்தேன், எனக்கு நெஞ்சில் இன்னும் அழுத்துற மாதிரி ஒரு வலி இருக்குது, நான் பாப்பாஸை பார்த்துக்கும் போது ஒரு வலி வரும்னு சொல்வேன்ல, அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பிரஜன் சொல்கிறாரு, ரம்யாக்காகவா நீ பிக் பாஸ் வந்த, நீ அதெல்லாம் இனிமேல் சொல்லாது, இனிமேல் உன் கேம் மட்டும்தான் நீ விளையாடணும், எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணுன்னு. நான் வந்து அப்போ கடந்து வந்த பாதை டாஸ்க்கு சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சாங்களே, அதெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தாங்க, எல்லாம் தெரியுது, வெளியில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதன்னு சொல்கிறாரு. அடுத்து கேட்குறாங்க, என்னோட பேர் ரொம்ப கெட்டு போச்சான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி விளையாண்டாங்க. எல்லாரும் சுற்றி உட்காந்துருந்தாங்க, ஏதோ கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பிக் பாஸ் வந்துட்டு சொன்னார், நீங்கள் போகணும், டைம் முடிஞ்சிருச்சுன்னு. அவ்வளோதான் சொன்னாங்க. கடவுளே, இந்த குட்டீஸ் ரெண்டும் ஒரே அழுக, அதுங்க அழுறது பார்த்தாதுன்னு நமக்கு அதுக்கு மேலே அழுக வருது. இன்றைக்கி இது பார்த்து அழாமல் யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அழுக, அம்மா அவங்கள விட்டு போகமாட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறமா பிக் பாஸ் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தாரு, அதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கினாங்க. வாங்கிட்டு பிக் பாஸ் சொன்னார் ஐ லவ் யூ அப்படின்னோடனே இந்த குழந்தைங்களும் ஐ லவ் யூ டூ அப்படின்னாங்க. உடனே பிக் பாஸ் சொன்னார் ஐ லவ் யூ டு த இன்ஃபினிட்டி அப்படின்னாங்க. உடனே இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஐ டூ லவ் யூ டு த இன்ஃபினிட்டின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதே மாதிரி குழந்தைங்க சொன்னாங்க. திருப்பி பிக் பாஸ் வந்து ஐ லவ் யூ டு த மூன் அண்ட் த பேக் அப்படின்னாரு. அதுக்கும் இந்த பிள்ளைங்க அதே மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்படி அம்மா விட்டு போக மாட்டேன்னு அழுத உடனே சாண்ட்ரா வந்துட்டு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, போயிட்டு நியூ ட்ரெஸ் போடுங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. எதுக்குமே 2 குட்டீஸும் கேட்கவே இல்லை. ஒன்று கொஞ்சம் சப்பியாக இருந்தது, ஒன்று கொஞ்சம் லீனாக இருந்தாங்க. அந்த சப்பியாக இருந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுக. கடைசி வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. பிக் பாஸும் 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. 5 மினிட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சபரிக்கெல்லாம் மேக்கப் போட்டு, அம்மா எனக்கு மேக்கப் போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் விட டாப்பாக என்ன நடந்துச்சுன்னா, அப்பா எங்களை சும்மா குச்சி வச்சு அடிக்கிறாரு, நல்லா அப்பா அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சாண்ட்ரா வந்து பிரஜனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. உடனே கானாவின தண்டை வந்து டே நல்ல மாட்டினாடா நீ இன்னைக்கு, இந்த பாரு உன்னை கூப்பிட்டு விட்றாங்க, நீ ஏதோ அடிச்சியாமே, நீ செத்து அப்படின்னு சொல்லிட்டு கானாவின தண்டை பிரஜனை கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் பிரஜன் வந்த உடனே பிரஜன் அப்படியே வந்து இப்போ யார் சொல்கிறது போய் தெரியல, பிரஜன் வந்து நான் அடிக்கவே இல்லை, இதுங்க சும்மா சொல்கிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி சாண்டா வந்து அடிக்காதீங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி அந்த குட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பார்வை கூப்பிடணும், பார்வை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்வதிக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டாங்க. ஒரு பாப்பா வந்துட்டு சபரிக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு கடைசி வந்து இப்போ பிக் பாஸ் இல்லை, டைம் முடிஞ்சிச்சு, போய்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஃபேமிலி, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி சாண்டா வந்து அம்மா கப்பு ஜெயிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.